கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமா இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 18ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த அருமையான வேளையிலும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை ஊடாக ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக நாங்கள் அவரை இந்த நாட்களிலே ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை, இன்றைய வசனம் இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 125வது அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனோடு நாங்கள் ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரை நாங்கள் என்றென்றைக்கு நம்புகிறோமோ அப்பொழுது நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு சீயோன் பர்வதத்தை போல் இந்த நாட்களிலே அங்கே அசையாமல் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அந்த பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை, இந்த வார்த்தையை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தரை நம்புகிறவன் முதலாவதாக என்றென்றைக்கும் அசையாமல் இருப்பானாம். இரண்டாவதாக அங்கே அவன் எப்படி என்றால் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பானாம். சீயோன் எதை குறிக்கிறது? தேவனும் வாசம் செய்கிற இடத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் வாசம் செய்கிற இடத்தை போல் இந்த நாட்களிலே அவன் அசையாதபடி என்றென்றைக்கும் இந்த நாட்களிலே நிலைத்திருப்பான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் மேல் வைத்துக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நிலையான நம்பிக்கையாக இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் சங்கீதம் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக நாங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே நாங்கள் பற்றுதல் வைக்க வேண்டும். கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும். அப்படியாக நாங்கள் கர்த்தரை என்றென்றைக்கும் இந்த நாட்களிலே நம்புகிற வேளையிலே தான் நாங்கள் அசையாதபடி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த சங்கீத புஸ்தகம் 125 இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்களிலே நாங்கள் அசையாதபடி நம்முடைய வாழ்க்கை அதாவது நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால் தேவனை, கர்த்தரை, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை இந்த நாட்களிலே நம்ப வேண்டும். அப்படியாக நம்புகிற வேளையிலே அவருடைய அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்திலே, சீயோன் பர்வதமாகிய அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரகாரத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மனுஷர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்து இந்த நாட்களிலே நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே, நிந்திக்கப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே நாங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை ஒரு விஷயம் நம்பி பாருங்கள். உங்களை அவர் தன்னுடைய பர்வதமாகிய சீயோனுக்கு அழைத்து சென்று அங்கே நிலைத்திருக்கும்படி தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உலகத்தில் உள்ள காரியங்கள் மனுஷனை, உறவினர்களை, அருமையான அன்பு பிள்ளைகளை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரிடத்திலே ஒரு விஷயம் நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். உங்களுடைய சிறையிருப்புகளை தேவன் இந்த நாட்களிலே மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கிற வேளையிலே இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும். அதனாலே அசையாதபடி தேவனுடைய பர்வதத்திலே அவர் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார் என்று இந்த அருமையான வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மகிமையும் கனமும் துதியும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன். அவரை விசுவாசியுங்கள், அவருடைய சமூகத்திலே நிலைத்திருங்கள், உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் என்பதை இந்த நாளிலும் இந்த வார்த்தை ஊடாக, வாக்குத்தத்தம் ஊடாக நாங்கள் இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள்.
கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமேன், ஆமேன், ஆம்.